இந்தியால நடந்துட்டு இருக்க ஏஐ சமிட்ல நேற்று ஒரு ஆக்வர்டான சம்பவம் நடந்திருக்கு. நியூ டெல்லியில நடக்கிற இந்த ஏஐ சமிட்ல உலகம் முழுவதும் உள்ள பெரிய பெரிய ஏஐ கம்பெனிஸோட சிஇஓ பங்கேற்கிறாங்க. இதனுடைய 3வது நாளான நேத்து நரேந்திர மோடி இவங்க எல்லாருமே மேடைக்கு அழைத்து அவங்களோட குரூப் போட்டோ எடுத்திருந்திருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் இன்னொருத்தவங்களோட கைய புடிச்சு மேல தூக்கி போஸ் குடுத்திருக்காங்க. அப்ப மோடியோடைய பக்கத்துல ஓப்பன் ஏஐ உடைய சிஇஓ சாம் ஆல்ட்மன் இருந்திருக்காரு. மோடி அவர் கைய புடிச்சு தூக்கும் பொழுது அவர் பக்கத்துல இருக்கவருடைய கையும் புடிச்சு தூக்கணும் இல்லையா? அதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா பக்கத்துல இருக்கவரு அவர் கையே குடுக்கல. அவரும் அவர் பக்கத்துல இருக்கவரும் பயங்கர கன்ஃப்யூஷன் ஆயி வேற வழி இல்லாம அவங்க கையவே தானாகவே மேல தூக்கிட்டாங்க. இந்த விஷயம் பயங்கரமா வைரல் ஆயி யாரா அது சாம் ஆல்ட்மனையே சங்கடப்படுத்தினது மேடையில அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவர்தான் ஆந்த்ராபிக் அப்படின்ற கம்பெனியோட சிஇஓ ஆன டாரியோ அமோதாய் அப்படின்னு தெரிய வருது. சரி இவங்க 2 பேரும் ஏன் கை கொடுத்துக்கல அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி இருந்திருக்கு. என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த டாரியோ ஆந்த்ராபிக் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஓப்பன் ஏஐல தான் வேலை பார்த்து இருந்திருக்காரு. அந்த கம்பெனியில உள்ள ரிசர்ச் டீமோட வைஸ் பிரசிடென்ட்டா வேலை பார்த்த இவருக்கும் சாம் ஆல்ட்மனுக்கும் நிறைய முறை கருத்து வேறுபாடா இருந்திருக்கு. அதாவது சாம் ஆல்ட்மனை பொறுத்தவரைக்கும் இந்த ஏஐ டெக்னாலஜிஸ் எல்லாம் உடனடியாக கண்டுபிடிச்சு அது வேகமாக கமர்ஷியலைஸ் பண்ணணும், வேகமா மக்களுக்கு புஷ் பண்ணி ஆட் எல்லாம் போட்டு காசு பார்க்கணும்னு நினைச்சிருக்காரு. ஆனா இந்த டாரியோ பாத்தீங்கன்னா முழுதுமாக சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு வேகமா தள்ளக்கூடாது, அதை சேஃப்டியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா வெளியே அனுப்பணும், ஏன்னா வெளியே அனுப்பிச்சா நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்லி இருந்திருக்காரு. ஆனா இவங்க 2 பேருக்கும் ரொம்ப நாளா இந்த கருத்து வேறுபாடு இருந்தனால வேற வழி இல்லாம 2021 தான் டாரியோ அந்த கம்பெனி விட்டு வெளியே வந்து ஆந்த்ராபிக் கண்டுபிடிச்சிருந்திருக்காரு. மேலும் ஓப்பன் ஏஐ உடைய சாட்ஜிபிடிக்கு எதிராக கிளவுட் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஒரு சாட் பேட்டை கிரியேட் பண்ணியிருந்திருக்காரு. சோ கிட்டத்தட்ட என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவர் இந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்து இந்த கம்பெனியுடைய டைரக்ட் காம்படிட்டராகவே ஆயிட்டாரு. எனக்கு என்னன்னா உலகத்துடைய மிகப்பெரிய ஏஐ கம்பெனியோட சிஇஓ ஆன இவனுங்களே குழந்தை மாதிரி மேடையில சண்டை போடுறானுங்களே, இவனுங்க கண்டுபிடிக்கிற இந்த ஏஐ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்பியா நம்ம யூஸ் பண்றது.